ஓம் சாந்தி. இன்றைய முரளி 4 மார்ச் 2025 பாக்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்து இருப்பார்களோ, 84 பிறவிகள் எடுத்திருப்பார்களோ, அவர்கள் உங்கள் ஞானத்தை மிகுந்த ஆர்வத்தோடு கேட்பார்கள். ஜாடையால் புரிந்து கொள்வார்கள். கேள்வி: ஒருவர் தேவி தேவர் குலத்தின் அருகில் இருப்பவரா அல்லது தொலைவில் இருப்பவரா என்பதை எப்படி அறிய முடியும்? பதில்: யார் உங்கள் தேவகுல ஆத்மாவாக இருப்பாரோ அவருக்கு ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்கும் போதே சரியென தோன்றும். அவர் குழப்பமடைய மாட்டார். எந்த அளவு அதிகமாக பக்தி செய்து இருப்பாரோ அந்த அளவு அதிகமாக கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அதனால் குழந்தைகள் நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை நிராகாரர். அவர் இந்த சரீரத்தில் அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் நாமும் நிராகாரர்கள். இந்த சரீரத்தின் மூலமாக கேட்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது 2 தந்தைகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். 2 தந்தைகளும் இங்கே இருக்கிறார்கள். 3வது தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். எனினும் அவரை விட இவர் நல்லவர், இவரை விட அவர் நல்லவர், நம்பர்வார் இருக்கிறார்கள். அதனால் அந்த லௌகிகத்தில் இருந்து சம்பந்தம் விலகி இந்த இருவரோடு சம்பந்தம் ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்கள் கண்காட்சி மேளா போன்றவற்றிற்கு அதிகமானோர் வருகிறார்கள். எல்லோரும் 84 பிறவிகளை எடுப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். இவர் 84 பிறவிகள் எடுப்பவரா அல்லது 10 பிறவிகள் எடுப்பவரா அல்லது 20 பிறவிகள் எடுப்பவரா என்பது எப்படி தெரியும்? ஆரம்பத்தில் இருந்து யார் எவ்வளவு அதிக பக்தி செய்து இருப்பாரோ அவருக்கு பலனும் அவ்வளவு விரைவாகவும் நல்லதாகவும் கிடைக்கும் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பக்தி செய்து இருந்தால், அதையும் தாமதமாக செய்து இருந்தால் பலனும் அவ்வளவு குறைவாக தாமதமாக கிடைக்கும். இதை சேவை செய்யும் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். பாரதவாசிகள், நீங்கள் தேவி தேவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது தானே. யார் 84 பிறவிகளை எடுத்து இருப்பாரோ, ஆரம்பத்தில் இருந்து பக்தி செய்து இருப்பாரோ அவர் உடனே புரிந்து கொள்வார். உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் இருந்தது என்பதை ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பிப்பார். ஒருவர் அப்படியே பார்த்துவிட்டு சென்று விடுவார். எதையும் கேட்பதே இல்லை. அது புத்தியில் எதுவும் அமராதது போல இருக்கிறது. அப்போது இவர் இதுவரை நம்மை சேர்ந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் புரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு புரிய வைக்கும்போது உடனே தலையாட்டுவார். உண்மையில் இந்த கணக்கில் 84 பிறவிகள் சரியாக இருக்கின்றன. நான் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்திருக்கிறேன் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பதை கேட்டால் நல்லது. 84 இல்லை என்றால் 82 பிறவிகளை எடுத்திருப்பீர்கள். தேவதா தர்மத்தில் வந்திருப்பீர்கள் என்று சொல்லுங்கள். இது அவருக்கு சரியாக படவில்லை என்று தோன்றினால் இவர் 84 பிறவிகளை எடுப்பவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தொலைவில் இருப்பவர்கள் தான் குறைவாக கேட்பார்கள். எந்த அளவு அதிக பக்தி செய்து இருப்பார்களோ அந்த அளவு அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள். உடனே புரிந்து கொள்வார்கள். குறைவாக புரிந்து கொண்டால் இவர் தாமதமாக வரக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பக்தியும் தாமதமாக செய்திருப்பார். அதிக பக்தி செய்திருப்பவர் சைகையாலேயே புரிந்து கொள்வார். நாடகம் ரீபீட் ஆகிறது தானே. பக்தியே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இவர் பாபா எல்லோரையும் விட நம்பர் 1 பக்தி செய்து இருக்கிறார் தானே. குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் குறைவாக கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ளும் விஷயங்கள். மந்த புத்தி உடையவரால் தாரணை செய்ய முடியாது. இந்த மேளா கண்காட்சிகள் போன்றவை நடந்து கொண்டே இருக்கும். எல்லா பாஷைகளிலும் நடக்கும். முழு உலகத்திற்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்களே மிக உண்மையான தூதுவர் மற்றும் மெசஞ்சர். அந்த தர்மஸ்தாபர்கள் எதையும் செய்வதில்லையே. அவர்கள் குருவாகவும் இருப்பதில்லை. அவர்களை குரு என்று சொல்கிறார்கள். எனினும் அவர்கள் யாரும் சத்கதி கொடுக்கும் வள்ளல்கள் இல்லை. அவர்கள் வரும்போது அவர்களின் அமைப்பே இல்லாத போது யாருக்கு சத்கதி கொடுப்பார்கள்? சத்கதி கொடுத்து துக்கமான உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்பவரே குரு. கிறிஸ்து போன்றோர் குரு கிடையாது. அவர்கள் வெறும் தர்மஸ்தாபகர்கள். அவர்களுக்கு வேறு பொசிஷன் இல்லை. யார் முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோவிலும் வருவீர்களோ அவர்களுக்கே பொசிஷன் இருக்கிறது. அவர்கள் தமது தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்துவிட்டு பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எப்போது எல்லோருக்கும் தமோ பிரதான நிலை ஏற்படுமோ அப்போது தந்தை வந்து அனைவரையும் பவித்திரமாக மாற்றி அழைத்து செல்வார். பாவனமாக மாறினால் பிறகு பதித்த உலகில் இருக்க முடியாது. பவித்திர ஆத்மாக்கள் முக்திக்கு சென்றுவிடும்.
பிறகு ஜீவன் முக்திக்கு வரும். அவர் லிபரேட்டர் கைடு என்று சொல்கிறார்கள். எனினும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அர்த்தத்தை புரிந்து கொண்டால் அவரையும் அறிய வேண்டும். சத்தியுகத்தில் பக்தி மார்க்க வார்த்தைகளும் இருப்பதில்லை. எல்லோரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டே இருப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவர் கூட சத்கதி பெற முடியாது. இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இதைதான் கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்கிறார்கள். மற்ற எந்த யுகமும் கல்யாணக்காரி யுகம் என்று கிடையாது. சத்தியுக திரேதாவின் சங்கமத்திற்கு எந்த மகத்துவமும் கிடையாது. சூரிய வம்சம் கடந்த பின் சந்திர வம்ச ராஜ்யம் நடக்கிறது. பிறகு சந்திர வம்சத்திலிருந்து வைசிய வம்சி ஆகும்பொழுது சந்திர வம்சம் முடிந்து இருக்கும். அதற்கு பிறகு என்ன ஆவீர்கள் என்பது தெரியாமல் இருக்கும். சித்திரங்கள் போன்றவற்றை வைத்திருந்தால் இந்த சூரிய வம்சிகள் நமது பெரியவர்களாக இருந்தார்கள், இவர்கள் சந்திர வம்சத்தில் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மகாராஜாக்களாகவும் இவர்கள் ராஜாக்களாகவும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். இருந்தும் அவர்கள் பாஸ் ஆகாதவர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். எங்களை லிபரேட் செய்யுங்கள், பதித்ததிலிருந்து பவனமாக மாற்றுங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சுகம் வேண்டும் என்று கேட்பதில்லை. ஏனென்றால் சுகத்தை பற்றி சாஸ்திரங்களில் நிந்தனை செய்து இருக்கிறார்கள். மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டு கிடைக்கின்றன என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எங்கே சாந்தி இருக்குமோ அங்கே சுகம் இருக்கும், எங்கே அசாந்தி இருக்குமோ அங்கே துக்கம் இருக்கும். சத்தியுகத்தில் சுகம் சாந்தி இருக்கின்றன, இங்கே துக்கமும் அசாந்தியும் இருக்கின்றன. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களை மாயா ராவணன் எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக மாற்றி இருக்கிறான். இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நானும் நாடகத்தில் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எனது பாகமே இப்போது தான் இருக்கிறது, அதை நான் நடிக்கிறேன். பாபா ஒவ்வொரு கல்பமும் நீங்களே வந்து கீழான பதித்தர்களிலிருந்து மேலான பாவனர்களாக மாற்றுகிறீர்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். ராவணனால் நீங்கள் கீழானவர்களாக மாறினீர்கள். இப்போது தந்தை வந்து மனிதரிலிருந்து தேவராக மாற்றுகிறார். இப்போது எந்த பாடல் இருக்கிறதோ அதன் அர்த்தத்தை தந்தையே வந்து புரிய வைக்கிறார். அந்த அழியாத ஆசனத்தில் அமர்பவரும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்கள் அழியாத மூர்த்திகள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவிற்கு இந்த சரீரம் ரதமாக இருக்கிறது. இதன் மீது அழியாத ஆத்மா, அதாவது யாரை காலன் சாப்பிட முடியாதோ அந்த ஆத்மா அமர்ந்து இருக்கிறது. சத்தியுகத்தில் உங்களை காலன் சாப்பிடுவதில்லை. அக்கால மரணம் ஒருபோதும் ஏற்படாது. அது அமரலோகம், இது மரணலோகம். அமரலோகம் மரணலோகம் என்பதின் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு மிக எளிதாக புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பதித்த பாவனர் என்று சாது சந்நியாசிகளும் பாடுகிறார்கள். பதித்த பாவன தந்தையை அழைக்கிறார்கள். எங்கே சென்றாலும் பதித்த பாவனர் என்று நிச்சயம் சொல்வார்கள். உண்மை ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. இப்போது பதித்த பாவன தந்தை வந்திருக்கிறார், நமக்கு வழி சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது நீங்கள் சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என்று கல்ப முன்னரும் சொல்லியிருந்தார். காதலர் எனக்கு, நீங்கள் எல்லோரும் காதலிகள். அந்த காதலன் காதலி ஒரு பிறவிக்கு இருப்பார்கள். நீங்கள் ஜென்ம ஜென்ம காதலிகள். ஏ பிரபு என்று சொல்லி நினைவு செய்து வந்தீர்கள். கொடுப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. குழந்தைகள் எல்லோரும் தந்தையிடமே கேட்பார்கள். ஆத்மா எப்போது துக்கமடைகிறதோ அப்போதே தந்தையை நினைவு செய்கிறது. சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். பாபா வந்து சத்கதி கொடுங்கள் என்று சொல்லி துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள். அப்படி குருவிடம் சென்று எங்களுக்கு குழந்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். நல்லது, குழந்தை கிடைத்தால் அதிக மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை கிடைக்கவில்லை என்றால் ஈசனி விதி என்று சொல்வார்கள். நாடகத்தை அவர்கள் அறியவே இல்லை. ஒருவேளை அவர்கள் நாடகம் என்று சொன்னால் எல்லாம் தெரிய வேண்டும். நீங்கள் நாடகத்தை அறிந்திருக்கிறீர்கள், வேறு யாரும் அறியவில்லை. எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. நாடகம் என்றால் நாடகம், அதன் முதல் இடை கடைசியை பற்றி அறிய வேண்டும். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த 4 யுகங்கள் முற்றிலும் சமமாக இருக்கின்றன. சொஸ்திகாவிற்கும் மகத்துவம் இருக்கிறது. புதிய கணக்கை ஆரம்பிக்கும் போது அதில் முதலில் சொஸ்திகாவை வைக்கிறார்கள். இதுவும் கணக்குத்தான். நமக்கு எப்படி லாபம் ஏற்படுகிறது, பிறகு எப்படி நஷ்டம் ஏற்படுகிறது. நஷ்டம் ஏற்பட்டு இப்போது முற்றிலும் நஷ்டமாகிவிட்டது. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. பைசாவும் இருந்து ஆரோக்கியமாக இருந்தால் சுகம், பைசா இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றால் சுகம் இல்லை. உங்களுக்கு ஹெல்த் வெல்த் இரண்டையும் கொடுக்கிறேன், அப்போது ஹாப்பினஸ் இருந்தே தீரும். இன்று யாராவது சரீரத்தை விடுத்தால் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று வாயால் சொல்கிறார்கள். ஆனால் மனதில் துக்கமடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் இன்னும் குஷியாக வேண்டும். பிறகு அவரது ஆத்மாவை ஏன் நரகத்துக்கு அழைகிறார்கள், எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது தந்தை வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட மரத்தை வேற யாரும் உருவாக்க முடியாது. இவர் ஒன்றும் இதை உருவாக்கவில்லை.
இவருக்கு எந்த குருவும் இருக்கவில்லை. ஒருவேளை இருந்திருந்தால் அவருக்கு மற்ற சீடர்களும் இருப்பார்கள். இவருக்கு ஏதோ ஒரு குரு கற்பித்திருக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அல்லது பரமாத்மாவின் சக்தி பிரவேசம் செய்கிறது என்று சொல்கிறார்கள். அரே, பரமாத்மாவின் சக்தி எப்படி பிரவேசம் செய்யும்? பாவம், அவர்கள் எதையும் அறியவில்லை. நான் சாதாரண வயோதிக உடலில் வருகிறேன், வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று தந்தை தானே அமர்ந்து சொல்கிறார். இவரும் கேட்கிறார். கவனம் என் மீது இருக்கிறது. இவரும் மாணவர். இவர் தன்னை வேறு எதுவாகவும் சொல்வது இல்லை. பிரஜாபிதாவாக இருந்தாலும் மாணவராக இருக்கிறார். இவர் விநாசத்தையும் பார்த்தார். எனினும் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. மெல்ல மெல்ல புரிந்து வந்தார். அப்படி நீங்களும் புரிந்து கொண்டே போகிறீர்கள். தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். இடையில் இவரும் புரிந்து கொண்டே போகிறார். படித்து கொண்டே இருக்கிறார். படிக்கும் முயற்சி ஒவ்வொரு மாணவரும் செய்வர். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூட்ச்ம வதனவாசிகள். அவர்களுக்கு என்ன பாகம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை தானே சொல்கிறார். இந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. மேலே இருப்பவர் சிவ பரமாத்மா. பிறகு தேவர்கள். அவரை எப்படி சந்திப்பது? தந்தை இவருக்குள் வந்து பிரவேசம் செய்வது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் பாப் தாதா என்று அழைக்கப்படுகிறார். தந்தை வேறு, தாதா வேறு. சிவன் தந்தை, பிரம்மா தாதா. ஆஸ்தி இவர் மூலமாக சிவனிடமிருந்து கிடைக்கிறது. பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். நாடகத்தின் திட்டப்படி தந்தை தத்து எடுத்திருக்கிறார். இவர்தான் நம்பர் 1 பக்தர். இவர் 84 பிறவிகளை எடுத்திருக்கிறார். கருப்பு மற்றும் வெள்ளை என்று இவரையே சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் வெண்மையாக இருந்தார். கலியுகத்தில் கருப்பாக இருக்கிறார். பதித்தமாக இருக்கிறார். பிறகு பாவனமாக மாறுகிறார். நீங்களும் அப்படி ஆகிறீர்கள். இது இரும்பு கால உலகம். அது பொற்கால உலகம். ஏனியை பற்றி யாருக்கும் தெரியாது. யார் பின்னால் வருவார்களோ அவர்கள் 84 பிறவிகளை எடுக்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயம் குறைந்த பிறவிகளை பெறுவார்கள். பிறகு அவர்களை எப்படி ஏனியில் காட்ட முடியும்? எல்லோரையும் விட அதிக பிறவிகள் யார் எடுப்பார்? எல்லோரையும் விட குறைந்த பிறவிகளை யார் எடுப்பார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இதுதான் ஞானம். தந்தையே ஞானம் நிறைந்தவர், பதித்த பாவனர். அவர் முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்கிறார். அவர்கள் எல்லோரும் தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்தனர். தனது ஆத்மாவையே அறியாத போது தந்தை எப்படி அறிவார்கள்? சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள். ஆத்மா என்ன பொருள் என்பதை பற்றி எதுவும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மா அழியாதது. அதில் 84 பிறவிகளின் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. யார் நல்லபடியாக கேட்டு புரிந்து கொள்வார்களோ அவர்கள் அருகில் இருப்பவர் என்று புரிந்து கொள்ளலாம். புத்தியில் அமரவில்லை என்றால் தாமதமாக வருவார். கேட்கும்போது நாடி பார்க்கப்படுகிறது. புரிய வைப்பவர்களும் நம்பர்வார் இருக்கிறார்கள். இது உங்கள் படிப்பு. ராஜஸ்தான் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. யாராவது மிக உயர்ந்த அரச பதவி பெறுவார். ஒருவர் பிரஜையில் வேலைக்காரர் ஆவார். மற்றபடி சத்தியுகத்தில் யாருக்கும் துக்கம் இருக்காது. அது சுகத்தாமம் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. கடந்து விட்டது. அதனால் நினைவு செய்கிறார்கள். சொர்க்கம் மேலே எங்கேயாவது கூரையில் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தில்வாடா கோவிலில் உங்கள் முழுமையான நினைவு சின்னம் நிற்கிறது. ஆதிதேவன், ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் கீழே தவத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். மேலே ராஜ்யம் நிற்கிறது. மனிதர்கள் தரிசனம் செய்கிறார்கள். பைசா வைக்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிற்கும் முன்பாக தந்தையின் பயோகிராபியை அறிந்து கொண்டீர்கள். வேறு என்ன வேண்டும்? தந்தை அறிந்து கொள்வதால் எல்லாம் புரிந்து விடுகிறது. அதனால் குஷி இருக்க வேண்டும். இப்போது நாம் சத்தியுகத்திற்கு சென்று தங்க மாளிகை கட்டுவோம், ராஜ்யம் செய்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை கொடுக்கிறார் என்பதை யார் ஆன்மீக குழந்தைகளோ அவர்களின் புத்தியில் இருக்கும். ஆத்மாக்களின் தந்தையை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அவரே சத்கதி கொடுக்கும் வல்லல். அவரே சுகம், சாந்தியின் ஆஸ்தி கொடுக்கிறார். இந்த ஏணி பாரதவாசிகளுடையது. அவர்கள் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். நீங்கள் வருவதே பாதியில்தான். அப்போது உங்களுக்கு எப்படி 84 பிறவிகள் இருக்க முடியும்? எல்லோரையும் விட அதிக பிறவிகளை நாம் எடுக்கிறோம். இது புரிந்து கொள்வதற்கு பெரிய விஷயம். பதித்ததிலிருந்து பாவனமாக மாறுவதற்கு புத்தியோகத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்பது முக்கிய விஷயம். பாவனமாகவும் உறுதிமொழி கொடுத்த பிறகு பதித்தமானால் எலும்புகள் எல்லாம் முற்றிலும் முறிந்துவிடும். அது 5வது மாடியிலிருந்து விழுவதைப் போல இருக்கும். புத்தியும் மிக கீழாயிடும். உள்ளம் உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். வாயிலிருந்து எதுவும் வெளியே வராது. எனவே கவனமாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. இந்த நாடகத்தை சரியானபடி புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்தில் இருந்து விடுபட வேண்டும். தன்னை அகால மூர்த்தி ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து பாவனமாக மாற வேண்டும். 2.
உண்மையான தூதுவராகவும் மெசஞ்சராகவும் ஆகி எல்லோருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை சொல்ல வேண்டும். இந்த கல்யாண்காரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம்: தந்தை மற்றும் சேவையின் நினைவால் ஒரே ரசனை ஸ்திதி அனுபவம் செய்யும் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராகுக. சேவகருக்கு எப்போதும் சேவையும் மாஸ்டரும் நினைவில் இருக்கும். அப்படி உலக சேவகர் உண்மையான சேவதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்காது. இதன் மூலமாக ஒரே ரசனை நிலையில் இருக்கும் அனுபவம் ஏற்படும். அவருக்கு ஒரு தந்தையின் ரசனை தவிர மற்ற எல்லா ரசனைகளும் சாரமற்றதாக தோன்றும். ஒரு தந்தையின் ரசனை அனுபவம் இருக்கும் காரணத்தால் வேறு எங்கும் கவர்ச்சி போக முடியாது. இந்த ஒரே ரசனை ஸ்திதியின் தீவிர முயற்சியை அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட வைக்கும். இதுதான் இந்த லட்சியம். ஸ்லோகன்: சிக்கலான பிரச்சனைகளின் பேப்பரில் பாஸ் ஆக வேண்டும் என்றால் உங்கள் நேச்சரை சக்திசாலியாக மாற்றுங்கள். அவ்வியக்த சைகை, சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். எப்போது ஒரு அசாந்தி விஷயத்தை பார்க்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அப்போது அச்சத்தியத்தை வாயுமண்டலத்தில் பரப்பாதீர்கள். இது பாவகர்மந்தானே. பாவகர்மத்தை என்னால் பார்க்க முடியாது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வாயுமண்டலத்தில் அச்சத்திய விஷயங்களை பரப்புவதும் பாவமே. லௌகீக குடும்பத்திலும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தால் அல்லது கேட்டால் அதை பரப்புவதில்லை. காதில் சொல்லி உள்ளத்தில் மறைக்கிறார்கள். ஒருவேளை ஏதாவது வீண் விஷயங்களை பரப்பினால் இந்த சின்ன சின்ன பாவங்கள் பறக்கும் கலையின் அனுபவத்தை முடித்துவிடும். எனவே இந்த கர்மத்தின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொண்டு சரியானபடி சத்திய சக்தியை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.